அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் மாசி மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான திருவிழாவான மகா சிவராத்திரி 2024 மார்ச் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது. வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய இந்த சிவராத்திரியில் கண் விழிக்க முடியாதவர்கள் கூட இந்த ஒரு மந்திரம் சொன்னால் போதும் கண் விழித்த பலன் கிடைக்கும். அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மாசி மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நாள் இந்த மகா சிவராத்திரி. ஒவ்வொரு மாதத்துலேயுமே சிவராத்திரி வரும். ஆனால் மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரியை தான் நம்ம மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறையில் சதுர்த்தசியில் தான் இந்த சிவராத்திரியை நம்ம கொண்டாடுகிறோம். ஒரு வருடம் நீங்கள் வழிபட்ட பலனை இந்த சிவராத்திரியில் ஒரு நாள் நீங்கள் வழிபட்டாலும் அந்த அளவுக்கு பலன் கிடைக்குமாம். அதனால கண்டிப்பாக இந்த சிவராத்திரி நாளில் நம்மளால் முடிந்த வழிபாடுகளை நம்ம செய்கிறோம். கோவில்களில் சென்று நம்ம கண் விழிக்கிறோம். இந்த மாதிரி நம்ம 4 கால பூஜையில் அபிஷேகங்கள்லாம் நம்ம காணும்போது நம்ம கேட்ட வரத்தை அன்றைய நாளில் சிவபெருமான் கொடுப்பாராம். அதுதான் 4 கால பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. 4வது காலத்தில் தான் மனிதர்கள் மற்ற உயிரினங்கள் கேட்கிற வரத்தை சிவபெருமான் கொடுத்து அருள் புரிவாராம். அதனால தான் அந்த 4 கால பூஜையும் எல்லா சிவபெருமானுடைய கோவில்களையும் அந்த சிவராத்திரி நாளில் நடைபெறும். அதனால் நீங்களும் வீட்டிலிருந்தும் சிவபெருமானை வழிபடுங்க, கோவிலுக்கும் சென்று வழிபடுங்க. சரிங்க, இப்போ எங்களால் கண் விழிக்க முடியல, அப்போது நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னா, நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாங்க. உங்களால் கண் விழிக்க முடியலைனாலும் பரவாயில்லை, அன்றைய நாள் முழுக்க நீங்கள் சிவபெருமானை மனதார நினைத்து கொள்ளுங்க. அதோடு நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த சிவபெருமானுடைய காயத்ரி மந்திரத்தை உங்களால் எவ்வளோ சொல்ல முடியுமோ நீங்கள் அவ்வளவு தாராளமாக நீங்கள் சொல்லலாம். அன்றைய நாளில் கணக்கே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு நீங்கள் சிவபெருமானை மனமுருகி வேண்டி நீங்கள் என்ன வரம் கேட்குறீங்களோ கண்டிப்பாக சிவபெருமான் அதை நமக்கு கொடுப்பார். இப்போ நம்ம என்ன மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை நீங்கள் அன்றைய நாள் முழுக்க சிவராத்திரி முழுக்க நீங்கள் என்ன பண்ணலாம், சொல்லலாம். உங்களால் எவ்வளோ சொல்ல முடியுமோ தாராளமாக சொல்லலாம். இதே நீங்கள் சொல்லி ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓம் நம சிவாய சொல்லலாம், சிவாய நமக சொல்லலாம். சிவபெருமானுடைய திருவாசகம், தேவார, புராணங்கள் இது எல்லாமே நீங்கள் பாராயணம் பண்ணிக்கலாம். சிவபெருமானுடைய பாடல்கள் எல்லாமே நீங்கள் தாராளமாக பாடலாம். சரிங்க, இப்போ இதை நீங்கள் தவறாமல் வரக்கூடிய மகா சிவராத்திரி அன்று நீங்கள் சொல்லிட்டு கண்டிப்பாக ஆரம்பித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தடைகளையும் நீக்கி உங்களுக்கு எல்லா நல்லதையும் நீங்கள் கேட்ட வரத்தை நிச்சயமாக எம்பெருமான் ஈசன் உங்களுக்கு அருள் புரிவார்.